அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி எழுதுகின்ற மத்தேயு நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரத்திலே கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்ற அந்த வார்த்தைகளோடு விண்மீனுடைய வழிகாட்டுதலிலே வீட்டிற்கு அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாண்கிணையா விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிழக்கிலே இருந்து ஞானிகள் வந்தார்கள். இப்படியான நிகழ்வை திரு அவை திருக்காட்சி விழா என்று சொல்லுகின்றது. திருக்காட்சி விழா, ஒளியாம் இறைவன் தன்னை அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்துகின்றார், காண்பிக்கின்றார். இந்த எருசலேமுக்கு ஞானிகள் வருகின்றார்கள். பிறந்திருக்கின்ற மீட்பரை அவர்கள் கண்டார்கள், பெரும் மகிழ்வு கொண்டார்கள். நெடுஞ்சாண்கிணையாக விழுந்து அவர்கள் ஆராதித்தார்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்குகின்ற குழந்தையை குழந்தையின் வடிவிலே மாளிகையில் அல்ல, மாட்டுத் தொழுவத்திலே அவர்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் சென்று இந்த 3 ஞானிகள், 3 அரசர்கள், யூதர் அல்லாதவர்கள், வேறு நாட்டையும் வேறு இனங்களையும் சேர்ந்த இந்த ஞானிகள் வந்து அவருக்கு பரிசில்கள் வழங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட நிறைந்த பொருளுள்ள அடையாளபூர்வமான விழா கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகின்றது கீழத்தைய திரு அவையினர்களால். ஏனென்றால் கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கும் இடத்திற்கும் நாட்டிற்கும் மட்டும் சொந்தமானவர் அல்லர். அவர் எல்லோருக்கும் சொந்தம் என்ற பெரும் உண்மையை இந்த விழாவை பற்றி அல்லது இந்த நிகழ்வை பற்றி விவரிக்கின்ற ஆசிரியர் எடுத்து சொல்லுகின்றார். ஏற்கனவே இறைவாக்கினர்கள் சொல்லபடி பிறக்கின்ற மீட்பர் ஒரு அரசராக இருப்பார். நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற அரசியல் தலைவர்களாக அல்லாமல் அன்பினால் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பதனால் இந்த ஞானிகளை முற்காலத்திலே அரசர்கள் என்று சொல்லி திரு அவை 3 அரசர்களுடைய திருவிழா என்றும் கொண்டாடி இருக்கின்றது. ஒரு அரசன் இன்னுமொரு அரசனுக்கு பரிசில்கள் வழங்குவதும் அவருடைய காலிலே முகம் குப்பர விழுவதும் இவைகளெல்லாம் இந்த ஏனைய அரசர்கள் இந்த பெரும் அரசரை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு ஆகும். இதனால் கிறிஸ்து பிறந்திருக்கின்ற குழந்தையாக காட்சி கொடுக்கின்றவர். அந்த குழந்தை பருவத்திலேயே அவருடைய ஆட்சியினுடைய பேரொளி இந்த உலகுக்கு துலங்கியது. கிறிஸ்துவை ஒளியாக கொள்ளுகின்றோம். கடவுள் ஒளி, கடவுள் அன்பானவர். ஆகனால இந்த ஒளி வெறுமனே இந்த உலகத்தை சுட்டு எரிப்பதற்கு அல்ல, மாறாக எல்லோருக்கும் குளிர்ச்சியான வெப்பத்தை கொடுக்கின்ற, அரவணைக்கின்ற, ஏற்றுக்கொள்ளுகின்ற, வரவேற்கின்ற, அவர்களோடு தோழமை கொள்ளுகின்ற ஒரு உறவினுடைய ஒட்டுமொத்தமாக இயேசு குழந்தை வடிவில் தோன்றினார். அதனால் இந்த கீழத்தைய கிறிஸ்தவர்கள் இந்த நாளைத்தான், அதாவது திருக்காட்சி விழாவாக நாங்கள் அனுசரிக்கின்ற இந்த விழாவை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகின்றார்கள். இவர்கள் கொணர்ந்த இந்த
கொடுத்த இந்த பரிசில்கள் பெறுமதி மிக்கவை அல்லது அவை பெரும் அர்த்தம் பொருந்தியவையாக இருக்கின்றன. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தால் 3 விதமான அன்பளிப்புகளை செய்வார்கள். பொன் கொடுப்பார், காசு கொடுப்பார். அந்த காலத்திலே அந்த பெற்றோருக்கும் இந்த குழந்தையை பராமரிப்பதற்குமான பணம் தேவைப்படலாம். அதனாலே பொன் கொடுத்தார்கள். அவர்கள் தூவம் கொடுத்தார்கள். தூவம் என்பது எப்பொழுதும் கிருமி நாசினியாக அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். இது தூவம். வெள்ளை போளம் என்று சொல்லி அவர்கள் எண்ணெய் கொடுக்கின்றார்கள். எண்ணெயினால் அந்த குழந்தையை குளிப்பாட்டுகின்றதும் எண்ணெய் பூசி அதனுடைய உடலை பலப்படுத்துவதும் ஒரு சாதாரணமான விடயமாகும். அதனாலே இந்த குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்ற பொழுது சாதாரணமாக கொடுக்கின்ற இந்த பரிசில்கள் இங்கு இயேசுவினுடைய வாழ்வை ஒட்டி பார்க்கின்ற பொழுது, அவர் பொன் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு கொடுத்த இந்த பொன் அது அவருடைய அரசாட்சி, அவர் ஒரு அரசர் என்பதை குறித்து காட்டுகின்றது. வெள்ளைப்போளம் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய இறப்பின் பொழுது அவருடைய உடலுக்கு பூசப்பட்ட அந்த தைலத்தை குறித்து நிற்கின்றது. தூபம் என்பது அவர் ஒரு குருவாக தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற தனிப்பெரும் குருவாக இருக்கின்றார். ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய 3 விதமான பணிகளை, அவருடைய பண்புகளை அவருக்கு உரித்தான முறையிலே இந்த ஞானிகள் கொடுத்தார்கள் என்று வேத நூலிலே மத்தேயு நற்செய்தியாளர் குறித்து வைக்கின்றார். இந்த விழா ஆகையினாலே ஒரு பெரும் ஏராளமான பொருள் பொருந்திய விழாவாக இருக்கின்றது. இது எமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நாமும் இந்த இயேசுவை எங்களுடைய அன்பராக, எங்களுடைய அரசராக, எங்களுடைய மீட்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? சில வேளைகளிலே நாங்கள் இந்த அடிப்படையான கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். நடைமுறையிலே பலர் நாங்கள் நாஸ்திகர்களாக இருக்கின்றோம். இந்த 3 ஞானிகளும் குழந்தை இயேசுவை சந்தித்து ஆராதிப்பதற்கு பரிசில்கள் வழங்குவதற்காக பயணிகளாக வந்த பொழுது ஏரோதை சந்திக்கின்றார். இந்த ஏரோது என்பவர் கிறிஸ்து என்கின்ற அரசருக்கு முரணான ஒரு மனிதனாக விளங்கினார். இந்த ஏரோது கேள்விப்பட்டதும் அவன் கலங்கினான் என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவு அமைதி குலைந்து போயிற்று. அதனால் வேறு ஞானிகளை, படித்தவர்களை அவன் கூட்டி பார்க்கின்றான், சேர்க்கின்றான், அவர்களுடைய அறிவுரைகளை கேட்கின்றான். அவர்களும் சொல்லுகின்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். வரலாற்றிலே இறைவாக்கினர்கள், எங்களுடைய ஞான நூல்கள் கூறப்படுகின்ற அந்த மீட்பர் பிறந்திருக்கின்றார். இந்த விண்மீன் தோன்றுகின்றனுடைய அடையாளம் அதுதான். இந்த முழு உலகம், பிரபஞ்சமுமே அந்த மீட்பரை குறித்து காட்டுகின்றது என்று சொன்னதும் அவன் குழம்பினான். அவரை கொல்ல வேண்டும், தன்னை விட இன்னும் ஒரு அரசன் இருக்கக்கூடாது என்கின்ற ஆணவத்தினாலே, நான் என்கின்ற அந்த அகங்காரத்தினாலே அவன் பீடிக்கப்பட்டவனாக இருந்தான். அதனால் வேதநூல் கூறுகின்றது, அவன் குழந்தைகளை கொன்றான், அந்த மீட்பரையும் கொன்றால் தான் எப்பொழுதுமே நீடூழி தானும் தன்னுடைய பரம்பரையும் இந்த அரசாட்சி, இந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்க முடியும், அதிகார வெறி பிடித்தவர்களாக வாழ முடியும், அங்குதான் தங்களுடைய பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று அவன் கனவு கண்டான். ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது, இந்த ஞானிகள் கீழத்தேயத்திலே இருந்து பல நாட்களாக அவர்கள் பயணித்தார்கள், யாத்திரை செய்தார்கள், தேடினார்கள், பல இடையூறுகளை சந்தித்தும் அவர்கள் தொடர்ந்தும் தேடினார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவை, கடவுள் கொடுத்த அந்த அறிவை, ஞானத்தை கொண்டு அவர்கள் மீட்பரை சந்திப்பதற்கு அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இது ஒரு அழகான ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாகும். எவ்வளவோ தடைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், அவர்கள் பாதை மாறினாலும், மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த கடவுளை சந்திக்க வேண்டும், உண்மை கடவுளை சந்திக்க வேண்டும், ஒளியை பிரகாசத்திலே தாங்கள் வாழ வேண்டும் என்று
பயணித்த இந்த 3 ஞானிகளுக்கு இறைமகன் இயேசு கொடுத்தது அவருடைய உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சி, மன நிறைவு. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேடிய விடயம் அதுதான். பரிசில்களை கொடுப்பதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. அந்த குழந்தை இயேசுவை ஒரு மீட்பராக காண்பதிலே மகிழ்ச்சி இருந்தது. அவர்கள் தேடிய அந்த கடவுளை கண்டுவிட்டார்கள் என்று பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். நாமும் தேடுவோம், ஒவ்வொரு நாளும் தேடுவோம். இறைவனை நாங்கள் கண்டடைய வேண்டும் என்று. பல எதிர்ப்புகள், சந்தேகங்கள், தடைகள், சவால்கள் எங்களை சந்திக்கலாம். பலர் எங்களை குழப்பலாம். பலர் எங்களுக்கு தவறான பாதையை, வழியை காட்டலாம். அல்லது நாங்கள் செல்லுகின்ற பாதை எப்பொழுதுமே ஒரு குழம்பிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். இருப்பினும் அந்த உண்மையான தெய்வத்தை, வாழ்க்கையினுடைய உண்மையை நாங்கள் கண்டுகொள்வதற்கும், எது சரி எது பிழை என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் என்கின்ற அந்த இலக்கை, கதியை நோக்கி பயணிப்பதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும், எந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சவால்கள் எங்களை சந்தித்தாலும் நாங்கள் நேரிய பாதையிலே சென்று கடவுளுடைய பிரசன்னத்தை, தரிசனத்தை காண வேண்டும் என்ற அந்த ஆவலிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் எங்களுக்கு பயன் தர வேண்டும் என்று, இறுதியிலே எங்களுடைய மனம் பேருவகை கொள்ள வேண்டும், கடவுளிலே பேருவகை கொள்ள வேண்டும். அந்த ஒளியை கண்டு நாங்கள் எங்களுடைய அக இருளை அகற்றி அந்த ஒளியை எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுவதனூடாக தெய்வ தரிசனம் காணுகின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.